அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். மஹிந்த ராஜபக்சவினுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட போகின்றது. இதனால் மஹிந்த ராஜபக்சவை காப்பாற்றுவதற்கு ஒட்டுமொத்த சிங்கள இன மக்களும் ஒன்று திரள வேண்டும் என்ற அடிப்படையிலும் புலிகள் காடு மாறினாலும் அதனுடைய தோலிலே உள்ள புள்ளிகள் மாறுவதில்லை என்ற அடிப்படையிலே இப்போது சுமண ரத்ன தேரர் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார். இந்த புலிகளினால் இப்போது விடுதலை புலிகளினால் மஹிந்த ராஜபக்சவுடைய உயிருக்கு ஆபத்து வரப்போகின்றது. இதனால் மஹிந்த ராஜபக்சவுடைய பாதுகாப்பை வலுப்படுத்துங்கள் என்ற அடிப்படையிலே அறைகூவல் விடுத்திருக்கின்றார். அனுர அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை ஒன்றையை பதிவு செய்திருக்கின்றார். அப்படி இருக்கின்ற போதுதான் அனுர தரப்பு கடுமையாக இப்போது அதற்கு எதிர்வினை ஆற்றியிருக்கின்றார்கள். இனவாத பேச்சுக்களால் தான் இவ்வளவு காலம் இந்த நாடு இந்த நிலைமையிலே இருக்கின்றது. இனவாத பேச்சுக்களை பேசுகின்றவர்களை உடனடியாக கைது செய்வோம் என்பதையும் தெரிவித்திருக்கின்றார்கள். அதோடு ரணில் விக்ரமசிங்கவும் இப்போது அனுர தரப்போடு இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது போல் இருக்கின்றது. காரணம், இந்தியாவில் வைத்துக் கொண்டு அனுரவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார் இந்த ரணில் விக்ரமசிங்கே. ஒவ்வொரு நகர்வுகள் அனுர அரசாங்கத்துடைய நகர்வுகளுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த சுமண ரத்ன தேரர், எல்லோருக்கும் தெரியும், இந்த சுமண ரத்ன தேரர் அதிகமாக இனவாத பேச்சுக்களை பேசுபவர் தான். அப்படி இருக்கின்ற போது அம்பிட்டிய சுமண ரத்ன தேரர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு குறைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக 170 வரையிலாக இருந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் குறைக்கப்பட்டு வெறுமனே 60 பேர் தான், அதுவும் ராணுவ பாதுகாப்பு குறைக்கப்பட்டு போலீஸ் பாதுகாப்பு மாத்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது. 60 பேர், எந்த அளவுக்கு என்று பாருங்கள். 60 போலீஸ் உத்தியோகத்தர்கள் பாதுகாப்புக்கும் இந்த போலீஸ் திணைக்களத்தினால் ஒரு வாகனமும் அதே போன்று அரசாங்கத்தினால் 3 வாகனங்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது மஹிந்தனுடைய பாதுகாப்புக்கு. இது மஹிந்தவுக்கு மாத்திரமல்ல, ஏனைய முன்னாள் ஜனாதிபதிகள், குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச அவர் இப்போது நாட்டுக்குள்ளே இல்லை, இருந்தாலும் அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று மைத்ரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்கே, சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, அதே போன்று ரணசிங்க பிரேமதாஸ் அவருடைய மனைவியார், இப்படியான எல்லோருக்குமே பாதுகாப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது கடந்த காலத்தை விட அது குறைக்கப்பட்டது. இதற்கு எதிராக கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. அதுவும் அனுர தரப்பை வீழ்த்துவதற்காகவே இப்போது சிங்கள தேசியவாதிகள் ஒன்றிணைய ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த மஹிந்தவை மையமாக கொண்டு மஹிந்தவுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போகின்றது, புலிகள் கொல்ல போகின்றார்கள். மஹிந்தவுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போகின்றது, ஐஎஸ் தீவிரவாதிகள் வந்து மஹிந்தவுக்கு ரோன் தாக்குதல் நடத்த போகின்றார்கள் என்ற அடிப்படையிலே இப்போது கடுமையான விவாதத்தை முன்வைத்து வருகின்றார்கள். அதனொரு அங்கம் தான் இந்த அம்பிட்டிய சுமண ரத்ன தேரர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது மஹிந்த ராஜபக்ச தான் இது 30 வருடங்களுக்கு மேலாக இருந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார். முள்ளிவாய்க்காலிலே யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது இந்த மஹிந்த ராஜபக்ச தான். இதனால் தான் இந்த நாடு இவ்வளவு நன்றாக இருக்கின்றது. அதே அம்பிட்டிய இந்த தேரர் இதை குறிப்பிடவில்லை. முள்ளிவாய்க்காலிலே இத்தனை உயிர்கள் பறிபோனதை பற்றி அவர் குறிப்பிடவில்லை. மாறாக மஹிந்த ராஜபக்சவுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட போகின்றது என்ற அடிப்படையிலும் இதற்காக ஒட்டுமொத்த சிங்கள இன மக்களும் ஒன்று திரள வேண்டும் என்ற அடிப்படையிலும் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார். அப்படி இருக்கின்ற போதுதான் அனுர தரப்பு இப்போது ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். அதுவும் பலகாலமாகவே அனுர தரப்பு இந்த விடயத்தை சுட்டிக்காட்டி வருகின்றார்கள். அதிலும் இப்போது அனுர தரப்பு குறிப்பிட்ட விடயம், இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு குறைக்கின்ற போது நாங்கள் அது சார்ந்து முழுமையான புலனாய்வு தகவல்களை எடுத்துத்தான் அந்த பாதுகாப்புகளை குறைத்திருக்கின்றோம். புலனாய்வு தகவல்கள் நேர்த்தியாக கிடைத்தது, அதாவது அவர்களுக்கு அச்சுறுத்தல் இல்லை என்ற தகவல் வந்த பின்னர் தான் பாதுகாப்பு குறைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே மேலும் பாதுகாப்பை குறைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். குறிப்பாக மேலும் பாதுகாப்பு என்று பார்க்கின்ற போது இருக்கின்ற 60 பேரை இன்னும் 30ஆக குறைப்பதற்கு, 30 பேரை மீண்டும் பணி நீக்கம் செய்துவிட்டு, குறிப்பாக அவர்களை பாதுகாப்பு உத்தியோகத்தர்களாக இருந்து வெளியெடுத்து விட்டு 30 பேர் மாத்திரமே பாதுகாப்புக்கு வழங்குவதற்கு, முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு பாதுகாப்புக்காக வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதற்கான ஒரு புலனாய்வு அறிக்கை வந்தவுடன், இப்போது அந்த புலனாய்வு தகவல் திரட்டப்பட்டு வருகின்றது. அந்த தகவல்கள் அல்லது அறிக்கை வந்தவுடன் நிச்சயமாக முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு மேலும் குறைக்கப்படும் என்ற ஒரு பேரிடியை கொடுத்திருக்கின்றார்கள் இந்த அனுர அரசாங்கம். அதாவது மக்களினுடைய வரிப்பணத்திலே நீங்கள் சொகுசு வாழ்க்கை வாழுவதா என்ற அடிப்படையில் கேள்வி கேட்டது மாத்திரமல்லாமல் தேசிய பாதுகாப்பை பலப்படுத்துகின்ற போது நிச்சயமாக இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பை குறைக்கலாம். தேசிய பாதுகாப்பு உறுதியாக இருக்கின்ற போது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் தேசிய பாதுகாப்பினூடாக பாதுகாப்பு வழங்கப்படும். எனவே அப்படியான விடயத்தை குறைக்கலாம் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த விடயம் மேற்குலக நாடுகளினுடைய அப்படியான ஒரு திட்டத்தை ஒத்ததாகவே அமைந்திருக்கிறது. இந்த கருத்தை முன்வைத்திருக்கின்றார்கள் அனுர தரப்பு. மேலும் முன்னாள் ஜனாதிபதிகளுடைய பாதுகாப்பு குறைக்கப்பட போகிறது என்பதை. அது மாத்திரமல்லாமல் இந்த அம்பிட்டிய சுமண ரத்ன தேரர் மேலும் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். இந்த வடக்கு கிழக்கு பகுதிகளிலே இந்த ராணுவ சோதனை சாவடிகள் இருந்தது. அந்த சோதனை சாவடிகள் எல்லாம் இப்போது நீக்கப்பட்டு வருகின்றது.
அது மாத்திரமில்லாமல் பல பகுதிகளிலே ராணுவம் பின்னெடுக்கப்படுகின்றார்கள். அதாவது ராணுவம் நிலைகள் மீள்பெறப்பட்டு வருகின்றது. குறிப்பாக அவர் எங்கே சொல்கின்றார்கள், யாழ்ப்பாணம் போன்ற பகுதிகளிலே இந்த உயர் பாதுகாப்பு வலயத்தில் இருக்கின்ற பல பகுதிகள் விடுவிக்கப்படுவதை சுட்டிக்காட்டுகின்றார். அதை அவர் நேரடியாக சொல்லாவிட்டாலும் மறைமுகமாக குறிப்பிடுகின்றார். எனவே இந்த ராணுவ அரண்கள் நீக்கப்படுவதன் காரணமாக இந்த ஒரு சுதந்திரத்தை அங்கே தவறாக பயன்படுத்தலாம். இதனூடாக தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை கொண்டு வரப் போகின்றார்கள். எனவே அனுர அரசு இதை உடனடியாக தெரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். அதற்கு இப்போது அனுர தரப்பும் பதிலளித்திருக்கின்றார்கள். குறிப்பாக அனுர தரப்பை ஒரு விடயத்திலே பாராட்டியாக வேண்டும். இந்த ஆயுத மோதலுக்கு காரணம் இனப்பிரச்சனைக்கு காரணம் என்பதை மிக மிக தெளிவாக புரிந்து வைத்திருக்கின்றார்கள். என்னதான் அதற்கான காரணம் என்பதை மிக மிக தெளிவாக புரிந்து வைத்திருக்கின்றார்கள் இந்த அனுர அரசாங்கம். ஆனால் புதிய அரசியலமைப்பிலே என்னதான் ஒரு தீர்வு திட்டத்தை கொண்டு வரப் போகின்றார் என்பதைத்தான் நாங்கள் தலையை சொரிய வேண்டி இருக்கின்றது. காரணம் அது தெரியாது. ஆனாலும் இந்த ஆயுத மோதல்கள் சார்ந்தும் இந்த இனப்பிரச்சனை சார்ந்தும் அது எங்கே தொடங்கியது என்ற அந்த புள்ளியை அவர்கள் சரிவர அறிந்து வைத்திருக்கின்றார்கள் இந்த அனுர தரப்பு. அதன் ஒரு அங்கம் தான் இப்போது அனுர அரசாங்கத்தினுடைய அமைச்சர்களும், குறிப்பாக இந்த அமைச்சிலே கைத்தொழில் அமைச்சராக இருக்கின்ற சுனில் கெந்துனத்தி ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். இனவாத கருத்துக்களை யாரும் முன்வைக்க முடியாது. இந்த இனவாத கருத்துக்களால் தான் நாட்டிலே 26 ஓடியது. கிட்டத்தட்ட இந்த 30 வருடத்துக்கு மேலான யுத்தம் இடம்பெற்றது. 75 வருடங்களாக இந்த தீராத தேசிய இனப்பிரச்சனை நிலவி வருகின்றது. இதற்கு காரணம் இந்த இனவாத கருத்துக்களும் மதவாத கருத்துக்களும் தான். எனவே இனி யாரும் இந்த இனவாத கருத்துக்களை முன்வைக்க முடியாது. அப்படி முன்வைக்கின்ற போது நிச்சயமாக அவர்கள் கைது செய்யப்படுவார்கள், அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை சுட்டிக்காட்டி இருக்கின்றார் இந்த சுனில் கெந்துனத்தி. அதோடு இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கும் இந்த நாட்டை வலுப்படுத்துவதற்கும் தேசிய இனப்பிரச்சனைக்கான தீர்வை காண்பதற்கும் புதிய ஒரு அரசியலமைப்பினூடாக நாங்கள் ஒரு முன்மொழிவை வைக்கப் போகின்றோம். அதை மக்களிடமே நாங்கள் முன்வைப்போம், மக்கள் தான் அதற்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டி இருக்கின்றார். அதோடு இலங்கையிலே ஒரு தேசிய இனப்பிரச்சனை இருக்கின்றது. இந்த தேசிய இனப்பிரச்சனையானது அந்த காலமா இலங்கை சுதந்திரம் அடைந்த காலம் முதல் இருந்தது. அதை செயலிழக்க செய்யாமல் அல்லது அந்த தேசிய இன பிரச்சனையை தீர்க்காததன் விளைவுதான் இந்த யுத்தம், ஆயுத மோதல்கள் இடம்பெற்று அது இறுதியிலே மிக பெரும் பேரபலத்தை கொண்டு வந்து எல்லோருக்குமே இழைத்து சென்றிருக்கிற அடிப்படையிலும் தமிழ் மக்களுக்கான பிரச்சனை இருக்கின்றது. அதை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். நிச்சயமாக பொருளாதாரத்தில் ஒரு மீட்சியை ஏற்படுத்திய பின்னர் அது சார்ந்து தீர்வு காணப்படும். அதோடு புதியதொரு அரசியலமைப்பினூடாக தேசிய இன பிரச்சனைக்கான தீர்வு காணப்படும். ஆனால் அது எப்படியான தீர்வு என்பதுதான் தெரியாது. தேசிய இன பிரச்சனைக்கான தீர்வு காணப்படும். எனவே இதனூடாக நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என்பதை சுட்டிக்காட்டி இருக்கின்றார். எனவே இவர்களுடைய கருத்தில் இருந்து, அதாவது அமைச்சர் இதை கூறுகின்றார், இவருடைய கருத்தாக இருக்கலாம். ஜனாதிபதி தேர்தலிலே வந்து யாழ்ப்பாணத்திலே பிரச்சாரம் செய்திருந்த அனுர குறிப்பிட்ட விடயத்தை மையமாக கொண்டும் ஒரு விடயம் தெரிகின்றது. இந்த ஆயுத மோதலுக்கு என்ன காரணம் என்பதை இந்த அனுர தரப்பு தேசிய மக்கள் சக்தி மிக நன்றாக புரிந்து வைத்திருக்கின்றார்கள். இவர்கள் ஏனைய ஆட்சியாளர்களை போன்று தென்னிலங்கையிலே சென்று தமிழர்கள் பயங்கரவாதிகள், தமிழர்கள் தேச துரோகிகள் என்று பிரச்சாரம் செய்யவில்லை. மாறாக அவர்கள் தென்னிலங்கையிலும் அதைத்தான் சொல்கின்றார்கள், இங்கும் அதைத்தான் சொல்கின்றார்கள். இந்த ஆயுத மோதலுக்கு காரணமே இங்கே புறக்கணிப்புகள், மொழி ரீதியான புறக்கணிப்பு, மத ரீதியான புறக்கணிப்பு, கல்வி ரீதியான புறக்கணிப்பு, தமிழர்கள் என்றவுடன் ஒரு பாகுபாடு, இப்படியான நிலை தொடர்ந்ததுதான், சுதந்திரம் அடைந்தது முதல் தொடர்ந்ததுதான் இந்த ஆயுத மோதல்களுக்கு காரணம் என்பதை அவர்கள் நன்கு புரிந்து வைத்திருக்கின்றார்கள். இந்த விடயத்திலே அவர்கள் தெளிவை கண்டிருக்கின்றார்கள். எனவே ஏனைய அரசுகளிடம் இல்லாத தெளிவு அனுர அரசிடம் இருக்கின்றது. எனவே அவர்கள் நன்கு இதை புரிந்து கொண்டு தமிழர்களும் சிங்களவர்களும் ஒன்றாக சேர்ந்து, அதாவது தமிழ் பேசுகின்றவர்களும் சிங்களவர்களும் ஒன்றாக சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நாட்டை உருவாக்குவார்களா என்ற ஒரு கேள்வி பலர் மத்தியிலும் இருக்கின்றது. இதற்கு பதில் என்ன என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். குறிப்பாக புதியதொரு அரசியலமைப்பை தான். அந்த விடயத்தை தான் இப்போது திஸ்ஸ விதாரண, இந்த லங்கா சமசவாய கட்சி, மிக பழமையான ஒரு இடதுசாரிய கட்சி, இடதுசாரிய கொள்கை கொண்ட ஒரு கட்சியாக இருக்கின்ற இந்த லங்கா சமசவாய கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற திஸ்ஸ விதாரண அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழர்கள் விடயம் கருத்திலே கொள்ளப்பட வேண்டும். குறிப்பாக புதியதொரு அரசியலமைப்பு உருவாக்கப்படுகின்ற போது இந்த புதியதொரு அரசியலமைப்பானது தமிழர்களுக்கு தீர்க்கப்படாத பிரச்சனைகள் இருக்கின்றது. தமிழர்கள் சட்ட ரீதியாகவும் பாதிக்கப்படுகின்றார்கள், இன ரீதியாகவும் பாதிக்கப்படுகின்றார்கள், மத ரீதியாகவும் ஒடுக்கப்படுகின்றார்கள். எனவே அவர்களுக்கான பிரச்சனை இருக்கின்றது. அதை நிச்சயமாக இந்த அரசு தீர்த்து வைக்க வேண்டும். இந்த அரசு அந்த விடயத்தை தீர்வு காணுகின்ற போது நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லலாம். தீர்க்கப்படாத தேசிய இன பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட வேண்டும். இதை புதிதாக உருவாக்கப்படுகின்ற அரசியலமைப்பிலே நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே இப்போது இந்த திஸ்ஸ விதாரண அவர்கள் ஒரு கோரிக்கையாகவே இந்த விடயத்தை தேசிய மக்கள் சக்தி அனுர அரசாங்கத்திற்கு ஒரு கோரிக்கையாக முன்வைத்திருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் ரணில் விக்ரமசிங்கவும் ஒரு கருத்தை இந்தியாவிலே வைத்து சொல்லி இருக்கின்றார். நேற்றைய காணொலியிலே நான் பதிவிட்டிருந்தேன்.
விடுதலை புலிகள் தான் இலங்கையினுடைய இவ்வளவு நிலைக்கும் காரணம் என்று விடுதலை புலிகள் மீதே பழியை போட்டிருந்தார். இந்தியாவால் தான் அவர்களை அழிக்க முடிந்தது, இந்தியாவோடு சேர்ந்துதான் எங்களால் அழிக்க முடிந்திருந்தது என்பதையும் ஒத்துக்கொண்டிருந்தார். அப்படி இருக்கின்ற போது இன்னும் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். அனுர அரசாங்கத்திற்கு வாழ்த்து சொல்லி இருக்கின்றார். இதுவரை காலம், அதாவது இதற்கு முன்னர் பார்க்கின்ற போது, குறிப்பாக இதிலே அனுரகுமார் திசாநாயக்க இந்தியாவுக்கான பயணத்தை மேற்கொள்வதற்கு முதல் இந்த ரணில் விக்ரமசிங்கவுடைய கருத்து அத்தனையுமே அனுர அரசாங்கத்தை தாக்குவதாகவே இருந்தது. சின்ன பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் பாடசாலையிலே படிக்க வேண்டியவர்கள், வாருங்கள் உங்களுக்கு நான் அரசியல் கற்றுத் தருகின்றேன் என்ற அடிப்படையில் எல்லாம் அவர்களை பார்த்து விமர்சித்துக் கொண்டிருந்த இந்த ரணில் விக்ரமசிங்கே, அது மாத்திரமல்லாமல் மஹிந்தவுக்கு பாதுகாப்பை கூட்டு என்று கூட சொல்லிக் கொண்டிருந்த ரணில் விக்ரமசிங்கே என்று அனுரகுமார் திசாநாயக்க இந்தியாவுக்கு சென்றாரோ, சில புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்டாரோ அன்று முதல் பட்டி பாம்பாக அடங்கிவிட்டார். இப்போது அவர் குறிப்பிட்ட விடயம் என்ன ஒன்று பார்க்கின்ற போது, தான் சென்ற வழியிலே தான் அனுர செல்கின்றார். எனவே அதை நினைத்து நான் பெருமைப்படுகின்றேன். இந்தியா என்பது இலங்கைக்கு மிக மிக முக்கியம். எனவே அனுரகுமார் திசாநாயக்க தான் ஒரு காலத்தில் 2001ஆம் ஆண்டு தொடக்கம் 2004 வரையிலே தான் பிரதமராக இருந்த காலகட்டத்திலே கொண்டு வரப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம், இந்த எட்கா என்ற ஒப்பந்தம் சார்ந்து பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள். சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம், அது மாத்திரமல்லாமல் இந்தியாவினுடைய எரிபொருளை இலங்கைக்கு கொண்டு வருகின்ற திட்டம், இலங்கையும் இந்தியாவையும் தரை வழியாக இணைக்கின்ற திட்டம், இலங்கையினுடைய பொருளாதாரம் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை நம்பிய திட்டம் என்று பலதரப்பட்ட விடயங்களை தான் அப்போதே முன்மொழிந்ததாகவும் அதை இப்போது அனுரகுமார் திசாநாயக்க ஏற்றுக்கொண்டு செயற்படுகின்றார். எனவே இது சிறப்பாக இருக்கும், சிறந்த விடயம், வாழ்த்துக்களையும் சொல்லி இருக்கின்றார். அத்தோடு மக்களுக்கும் நம்பிக்கையை ஊட்ட வேண்டும், வாக்குறுதியாக கொடுத்த அத்தனை விடயங்களையும் நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். இதிலே மிக முக்கியமான விடயம், இதற்கு முன்னர் கடுமையான தொனிகளிலே இந்த அனுரகுமார் திசாநாயக்கவை விமர்சித்துக் கொண்டிருந்த ரணில் விக்ரமசிங்கே இந்தியாவுக்கு இந்த அனுரகுமார் திசாநாயக்க சென்று சில ஒப்பந்தங்களை கைச்சாத்திட்டது அல்லது சில பேச்சுக்களை பேசியது முதற்கொண்டு அனுரவுக்கும் இப்போது தன்னுடைய ஆதரவு அலைகளை அள்ளி வீச ஆரம்பித்திருக்கின்றார். இது ரணிலை இந்தியா தான் தூண்டியது முன்னர் அனுரவை எச்சரிப்பதற்கு என்ற ஒரு விடயத்தை நாங்கள் சொல்லியிருந்தோம். இந்த எங்களுடைய இந்த சமூக வலைதளத்திலே கூட நாங்கள் சொல்லியிருந்தோம். இந்தியா தான் ரணிலை கொண்டு அனுரவை எச்சரிக்கின்றது. இப்போது இந்தியா பக்கம் அனுர சாய்ந்தவுடன் அல்லது இந்தியாவுக்கான ஆதரவான நிலைப்பாட்டுக்கு அனுர சென்றவுடன் இப்போது ரணில் இதே அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு ஆதரவாக அல்லது அவருக்கு வாழ்த்து சொல்கின்ற அளவுக்கு இறங்கி வந்திருக்கின்றார். எனவே இது ஒரு மிக முக்கியமான திருப்பு முனையாக இருக்கின்றது. காலப்போக்கிலே இந்த அனுர அரசாங்கத்தினுடைய ஒரு ஆலோசகராக கூட ரணில் விக்ரமசிங்கே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இதற்கு இந்தியா ஒரு முன்னகர்வை செய்யும் என்பதும் ஒரு மிக முக்கியமான விடயமாகவே இருக்கின்றது. காரணம், அனுரவை விட இலங்கை இந்திய நட்புறவிலே, இலங்கை இந்திய இணைப்பு விவகாரத்திலே, இலங்கை இந்திய ஒற்றுமையிலே, பொருளாதார ரீதியாகவும் சரி, அத்தனை பூகோள அரசியல் ரீதியாகவும் ஒற்றுமையிலே அதனை தெளிவாக விளங்கிக் கொண்டவர் ரணில் விக்ரமசிங்கே தான். அதாவது ஏன் இலங்கை இந்தியாவோடு இணைந்திருக்க வேண்டும் என்பதை தெளிவாக விளங்கிக் கொண்டிருக்கின்றார். எனவே அனுர அரசாங்கத்தோடு அவர் ஒரு ஆலோசகராக அல்லது மறைமுக ஆலோசகராக கூட செயற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே தான் இருக்கின்றது. எனவே இப்போது இலங்கையினுடைய அரசியல் நிலவரங்கள் இப்படித்தான் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. புதியதொரு ராணுவ தளபதியும் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். மிக விரைவிலே அறிவிக்கப்படுவார். அவர் இன்று அல்லது நாளை ராணுவ தளபதியாக அறிவிக்கப்படுவார் என்ற ஒரு விடயமும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் இந்த அனுர அரசாங்கத்திற்கு எதிராக இப்போது சதி செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதுவும் இந்த சுனில் கெந்துநெத்தி அவர்கள் அந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். ஒரு சிலர் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். ராஜபக்சக்கள் தரப்பு அவர்களுக்கு ஆதரவானவர்கள் இப்போது அரசு அதிகாரிகளாக இருக்கின்றார்களாம். அந்த அரசு அதிகாரிகள் அதாவது தங்களுடைய கொள்கைகளை முழுவதுமாக நடைமுறைப்படுத்துவதற்கு முடியாமல் இருக்கின்றது. காரணம், அரசு அதிகாரிகள் தான். அதாவது தாங்கள் மக்களுக்கு நலன்புரி சேவைகளை செய்யும்படி உத்தரவிடுகின்ற போது அதை அவர்கள் செய்ய மறுக்கின்றார்கள். நிவாரணங்களை வழங்க சொல்லும் போது அதை அவர்கள் செய்ய மறுக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலும் தங்களுடைய கொள்கைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்த முடியாமல் இருப்பதற்கு காரணமும் இந்த ஒரு சில இந்த அரசு அதிகாரிகள் தான் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எனவே வெகு விரைவிலே சில அரசு அதிகாரிகள் பணி மாற்றம் செய்யப்படலாம் என்பது இந்த கருத்திலிருந்து தெரிய வருகின்ற ஒரு உண்மையாக இருக்கின்றது. அதோடு இதில் மிக முக்கியமான விடயத்தையும் சொல்லியாக வேண்டும். இந்த பௌத்த சாசன அமைச்சராக இருக்கின்ற சுனில் அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். சுனில் கெந்துநெத்தி அல்ல, பௌத்த சாசன அமைச்சராக இருக்கின்ற சுனில் அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது இந்த நாட்டிலே புதிதாக சட்டவிரோதமான மத தலங்களை உருவாக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இது ஒன்றும் வேறு முன்னைய ஆட்சிகள் இல்லை. முன்னைய ஆட்சிகளை போன்று இந்த ஆட்சி இருக்காது. மாறாக இனி வரும் காலங்களிலே சட்டவிரோதமான மத தலங்களை உருவாக்க அமைக்க விடமாட்டோம் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்த சுட்டிக்காட்டானது எங்கே இது பிரதிபலிக்கின்ற பார்க்கின்றது? சட்டவிரோதமான மத தலங்கள் எங்கே உருவாக்கப்படுகின்றது? குறிப்பாக வடக்கு,
கிழக்கு. இதற்கு காரணம் என்னன்னு பார்க்கின்ற போது, இதற்கு முன்னைய ஆட்சியில் இருக்கின்ற போது வடக்கு கிழக்கு பூராகவும் ஒரு 1000 விகாரைகளை அமைத்து விட வேண்டும் என்ற ஒரு திட்டம் இருந்தது. சஜித் பிரேமதாச கூட அதற்கு உடந்தையாக இருந்தார் என்ற தகவல் இருக்கின்றது. எனவே அப்படியான திட்டங்களிலே ஒரு சில விகாரைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டது. சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட மத தலங்களிலே மிக மிக முக்கியமானது பார்க்கின்ற போது எல்லோருக்கும் தெரியும், இந்த குருந்தூர் மலை விவகாரம் கொஞ்சம் பேசுபொருளாக இருந்தது. வெடுக்குநாரி மலை விவகாரம், அரிசி மலை, அப்படி என்று பலதரப்பட்ட பகுதிகள் இது பேசுபொருள். அது தையிட்டி விகாரையும் பேசுபொருளாக இருந்தது. எனவே இப்படியான ஒரு நிலை உருவாகிவிடக் கூடாது என்பதற்காகவே இந்த கருத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார் இந்த பௌத்த சாசன அமைச்சர். ஆனால் இதற்கு முன்னர் இருந்த பௌத்த சாசன அமைச்சராக இருக்கின்ற இந்த விதுர விக்ரமநாயக்கவை பற்றி சொல்ல போனால், அவரே வேட்டியை வரிந்து கட்டி கொண்டு வந்து விடுவார். யாரடா இங்கே பௌத்த விகாரையை வைக்க விடவில்லை என்று வந்து விடுவார். ஆனால் இங்கே அது அப்படி அல்ல, அதற்கு எதிர்மாறாக இருக்கின்றது. எனவே அனுர அரசு குறிப்பிட்டிருக்கின்றது, சட்டவிரோதமான மத தலங்களை உருவாக்க இனிமேல் அனுமதிக்க மாட்டோம். இந்த மத அடையாளங்கள், சட்டவிரோதமான மத அடையாளங்கள் உட்புகுத்தப்பட்டதனால் தான் ஒரு இனமோதல் ஏற்பட்டது. இது வன்முறையாக வெடித்து ஆயுத மோதலாக மாறி இரத்தஆறு ஓடியது. இனிமேல் இப்படியான விடயம் இடம்பெற விடவும் மாட்டோம். அப்படி இடம்பெற்றால் கைது இடம்பெறும் என்பதை அதுவும் பௌத்த சாசன அமைச்சரை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே ஒரு பாராட்டத்தக்க விடயமாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் நடக்க போகின்றது இலங்கையிலே என்பதை. இது தொடர்பான இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் மால்கியின். வணக்கம்.